what if you could get married and get a green card? ஆனால் ஆப்வியஸாக இது வந்து எல்லா கேம்பெயினுக்கும் பண்ண முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தினைக்கும் வீடியோ போடுறீங்கன்னு வச்சு எல்லா வீடியோக்கும் பண்ண மாட்டேன். 27,000 பீப்புளுக்கு இமெயில் பண்ணும், உங்களோட வீக்லி நியூஸ் லெட்டர்ல இருக்கிறவங்களுக்கு இமெயில் பண்ணும், லான்ச் ஆயிடுத்து, லிங்க்டின்ல போட்டேன், இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். நீங்களே சொல்லுங்க எவ்வளவு பேர் வந்து டிக்கெட் வாங்கியிருப்பாங்கன்னு. ரெண்டு இது சொன்னீங்க ரைட். ஒன்று வந்து அந்த புக்கு, இப்போ இன்னொன்று வந்து EB1 ஷாதி. ஸோ இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி ஒர்க் ஆகாமல் இருந்திருக்குங்க. Suppose let's say ஒரு 500 பேர் வாங்கியிருப்பாங்க. நம்ம then we stop trying. When you see the gap is so high, அப்பதான் உனக்கு மோட்டிவேஷன் இருக்கணும். ஸோ அப்பதான் நீ வந்து நிறைய ட்ரை பண்ணுவ, லைக் கிரேசி ஐடியா. Chat with Casey, chat with Karthik Chidambaram, சௌந்தர்யா பாலசுப்ரமணி. சௌந்தர்யா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இன்னைக்கு ஓடினேன், லைக் 6 கிலோமீட்டர் ஓடினேன். So I feel very energized. ஓகே, 6 கிலோமீட்டர் ஓடுனீங்களா? கலகுறீங்க போங்க. நான் ஒரு ஹாஃப் மேரத்தானுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ட்ரைனிங். ஸோ நான் உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஆக்சுவலாக நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டில் லாஸ்ட் இயர் வந்தீங்க, அன்ஷாக்கிள்டு பற்றி பேசணும். அன்ஷாக்கிள்டோடைய நிறுவனர் O1 விசா அப்படின்னா ஓகே. எனக்கு ஆக்சுவலாக நான் ஒரு 3-4 வீக்ஸ் பேக் ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க திடீர்னு எனக்கு O1 விசா பற்றி கேட்டாங்க. ஏன்னா இந்த பாருங்க இந்த வீடியோ ஒன்று இருக்குது, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் நீங்கள் அன்ஷாக்கிள் மட்டும் பண்ணல, நிறைய பண்ணுறீங்க. இப்போ ரைட்டிங் 1000 days of love அப்படின்ற ஒரு புத்தகமும் எழுதிட்டு இருக்கீங்க. ஒரு 1000 நாள் காதல் அப்படின்ற ஒரு புத்தகம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் உங்களை மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. சேம் ஹியர் கார்த்திக். பிகாஸ் நான் ஆல்மோஸ்ட் அதை ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டோம். பிகாஸ் அந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம பேசிட்டே இருந்தோம் அண்ட் நீங்க சும்மா சொன்னீங்க இங்க போய் ரெக்கார்ட் பண்ணலாமே. அண்ட் somehow ஒரு ரூம் எம்டியா இருந்து போய் குவிக்கா ரெக்கார்ட் பண்ணோம். அண்ட் ஐ டென்ட் திங்க் அந்த வீடியோ அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. ஐ திங்க் நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு 70,000 பீப்புள் அதை பார்த்துருக்காங்க. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் அவ்வளோ பேர் would even be interested in H1B and O1 visasலாம். ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் நான் ஷாதி கூட பண்ணுறீங்களா? கல்யாணம்லாம் வேறு பண்ணியிருக்கிறீங்களா? EB1 ஷாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லாம் வேறு ஒன்று லான்ச் பண்ணீங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. Like EB1 ஷாதி, that is a great example of an April Fool prank. So April 1st வந்து சும்மா நாங்கள் யோசிச்சோம். ஒரு April 1st 1 week before we were sitting and thinking April 1st வருது, மேபி இதை யூஸ் பண்ணலாம், இந்த டேட் யூஸ் பண்ணி ஏதாவது prank site லான்ச் பண்ணலாமே. அண்ட் திஸ் வாஸ் நாட் மை ஐடியா. என்னோட கோஃபவுண்டர் நிகின் தரன் அவன் சஜஸ்ட் பண்ணா. FAANG இது வந்து அந்த ஆல் தி பிக் கம்பெனிஸ் கூகுள், அமேசான். அதுவே ஒரு ஜோக் தான். ஒரு இல்ல பட் அதுவும் ஜோக் தான். அது வந்து ஒரு ஸ்கேலர்னு ஒரு ஜாப் சர்ச் கம்பெனி அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணி யூஸ் பண்ணி அந்த டிராஃபிக் அவங்களோட சைட்டுக்கு டைரக்ட் பண்ணாங்க. ஸோ வி தாட் why don't we do something similar? EB1 ஷாதி லான்ச் பண்ணிட்டு சும்மா April 1st ஃபுல் மாதிரி ப்ராங்க் பண்ணிட்டு யாரெல்லாம் அங்க வந்து கிளிக் பண்றாங்களோ அவங்கள அன்ஷாக்கிள் சைட்டுக்கு டைரக்ட் பண்ணலாம். ஸோ இது மூலமா எங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக்கும் கிடைக்கும். அது அன்ஷாக்கிள் கான்ஃபரன்ஸுக்கு டைரக்ட் பண்ணலாம். பிகாஸ் கான்ஃபரன்ஸ் நாங்க இன்னும் ஒரு 4 months நடக்குது கலிஃபோர்னியால. இட்ஸ் அ வெரி பிக் இவெண்ட் அண்ட் ரொம்ப எஃபர்ட் போடுறோம் நாங்க. ஸோ ஐ தாட் திஸ் would be an interesting way to. ஸோ அதுக்காக லான்ச் பண்ணோம். யூ won't believe அந்த ஒரு நாள்ல 15 லட்சம் பேர் பார்த்தாங்க எங்களோட போஸ்ட், சோஷியல் மீடியா போஸ்ட். 1.5 million. அண்ட் அதுல 70,000 பீப்புள் அந்த வெப்சைட் போய் விசிட் பண்ணாங்க ஒரே ஒரு நாள்ல. அண்ட் அந்த வெப்சைட்ல இருந்து ஒரு 25,000 பீப்புள் அன்ஷாக்கிள் வெப்சைட் விசிட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அ சக்சஸ் ஃபார் ஷுர். அண்ட் ஐ ஆல்சோ திங்க் 90% ஆஃப் பீப்புள் நியூ இட் வாஸ் அ ஜோக். அண்ட் அவங்க சும்மா சிரிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, அவ்வளவுதான். பட் அந்த 10%ல they thought it was real. நிறைய பேர் வந்து ஓ மை காட் திஸ் இஸ் a real site அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கோவப்பட்டாங்க. இந்த மாதிரி கிரீன் கார்டு பேஸ் பண்ணி ஒரு சைட்ல இருக்கு, what is this, what has come to society? And then some people were very excited. Oh, they were like, oh my god, நான் இது மாதிரி I've been waiting for something like this for so long. And I even got investment offers. 3 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னாங்க, if you want investment நான் உனக்கு ஃபண்ட் பண்றேன் இதை. It's just a wide range of reaction, and of course it's all a joke, but it's an interesting
experiment because now I was thinking about this yesterday that even the people who are angry, அவங்க வந்து they should ask themselves why are they angry? ஏன் இது வந்து பார்த்தா அவங்களுக்கு கோவம் வருதுன்னு கேட்கணும். சிஸ்டம் 1 and சிஸ்டம் 2 திங்கிங்னு ஒரு ஃபேமஸ் கான்செப்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி? சொல்லுங்க நீங்களே. இது வந்து டேனியல் கானிமன் ஒரு சைக்காலஜிஸ்ட் came up with this, or behavioral psychologist a long time ago. So system 1 is this type of thinking where நம்ம quick to react. This is all of social media. Social media வந்து we either feel like extreme happiness when we see something or extreme anger. More often than not நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன் தான் ஃபீல் பண்ணுவோம். லைக் கோவப்படுவோம், நம்ம ஷாக் ஆயிடுவோம், சர்ப்ரைஸ் ஆகும். அது வந்து சிஸ்டம் 1 திங்கிங். இந்த மாதிரி ரொம்ப குவிக்கா ரியாக்ட் பண்றது. சிஸ்டம் 2 திங்கிங் இஸ் த கைண்ட் ஆஃப் திங்கிங் we do when we sit back and spend some time with ourselves. இது வந்து நம்ம ஜேர்னல் பண்ணும்போது யோசிக்கிறது, ஒரு புக் படிக்கும்போது யோசிக்கிறது, ஸ்லோவா யோசிக்கிறது. ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த EB1 ஷாதி வந்து எல்லாருடைய சிஸ்டம் 1 திங்கிங்கையும் ட்ரிகர் பண்ணிடுது. அதனாலதான் எல்லாருமே ஐதர் எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டாங்க இல்ல எக்ஸ்ட்ரீமா சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் அந்த நேரத்துல பாக்குறது வந்து சிஸ்டம் 1 திங்கிங், ரைட்? இல்ல அதோட பின் விளைவுகள், அதை சுத்தி வேற என்னென்னலாம் நடக்கும், இப்போ ஒரு இது நடந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா திங்க் பண்றது சிஸ்டம் 2 திங்கிங், கரெக்ட் தானே? பிகாஸ் நான் நேத்துக்கு என்னோட தெரபிஸ்டோட பேசிட்டு இருந்தேன் அதை பத்தி. அண்ட் நான் இது I was telling my therapist, suppose நான் இது சோஷியல் மீடியால பார்த்தா கூட I would have been angry. So my therapist told me, what is so wrong with this site? What you're really doing is you're matching people who are very accomplished. அவங்க வந்து சொல்றாங்க நான் ரொம்ப accomplished, எனக்கு எந்த மாதிரி ஒரு accomplished person தான் மீட் பண்ணணும், அதுல என்ன தப்பு இருக்கு? The criteria through which you measure may be different than another ஒரு matrimonial site. See, matrimonial siteலயே இப்போ you're looking at things like ஒருத்தவங்களோட salary எவ்வளோ, அவங்க வந்து எஜுகேட்டடா இல்லையா, PhD இருக்கா, மாஸ்டர்ஸ் இருக்கா. ஸோ இட்ஸ் த சேம் திங், ஜஸ்ட் அ ஃபியூ மோர் கிரைட்டீரியா. ஸோ வாட் இஸ் ஸோ ராங்? இப்போதான் எனக்கே புரிஞ்சது, வாவ், நானே ரொம்ப ரியாக்டிவ் ஒரு சோஷியல் மீடியா பார்க்கும்போது. ஸோ ஆப்வியஸ்லி and I would think that I'm someone who is generally thoughtful. நான் ஜெனரலா எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன் சோஷியல் மீடியால, எல்லாத்தையுமே யோசிச்சு தான் ரியாக்ட் பண்ணுவேன். நானே அந்த மாதிரி சொல்லும்போது ஆப்வியஸ்லி பீப்புள் அவுட் சைட் வுட் திங்க் தட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நீங்கள் ஒரு ஏப்ரல் ஃபுல்க்கு பண்ணீங்க, ஓகே, EB1shadi.com அக்கம்ப்ளிஷ்டாக இருக்கிறவங்க மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் மாதிரி பண்ணீங்க, ரைட்? பட் ஐ திங்க் இதில் கொஞ்சம் மார்க்கெட்டிங்கும் இருக்குது, ரைட்? ஆர் சம்திங் லைக் திஸ் ஐ வாண்ட் டு டூ அப்படின்னா ஒரு 100,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா அவங்க கோஃபவுண்டருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அந்த இனிஷியல் புஷ் இருக்குல்ல, அது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இருக்கு, பட் எப்படி சொல்றது, நான் இது வந்து இட்ஸ் சோ எக்ஸ்ட்ரீம் தட் 100,000 ஃபாலோவர்ஸ் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். பிகாஸ் நான் சொல்ற மெசேஜ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே ரொம்ப எக்ஸ்ட்ரீம். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வாஸ், வாட் இஃப் யூ குட் கெட் மேரிட் அண்ட் கெட் அ கிரீன் கார்டு. ஸோ வாட் இஃப் நீங்க வந்து ஒரு நீங்க ஆக்சுவலி தமிழ்ல சொன்னீங்க, அதை எப்படி சொல்றது, கல்யாணமும் பண்ணி கிரீன் கார்டும் கிடைக்கும். ஓகே, கல்யாணம் பண்ணி கிரீன் கார்டு கிடைக்கும், கல்யாணம் பண்ணி நல்லா இருக்குல்ல. சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் சொல்லும்போது எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஐ மீன் it's such a provocative thing to say. And so அந்த first 1 hourல நான் என்னோட இன்ஸ்டாகிராம் மானிட்டர் பண்ணல, first 1 hourல 2,000 பேர் ஷேர் பண்ணாங்க அந்த வீடியோவை. அண்ட் இவென்ச்சுவலி 30,000 பேர் ஷேரே பண்ணாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து once it starts seeing a lot of traffic, it will push your video to the trending. If someone else out there is thinking of ஒரு marketing campaign மாதிரி, number 1, know that it can go very badly. If people start to get angry நீங்க சொல்றத வச்சு, அப்போ வந்து நிறைய ஹேட் ஸ்பீச் வர ஆரம்பிக்கும், கிரிட்டிசிசம் வர ஆரம்பிக்கும், which is not a bad thing because criticism it spreads awareness. நீங்க I don't know if you heard this phrase, bad news travels 10 times faster than good news. Secondly, நாங்க வந்து we did not anticipate the traffic. So நாங்க வெப்சைட்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணல லான்ச் பண்ணும்போது, ரொம்ப பேசிக்கா இருந்தது. So நான் when I started seeing ஒரு every 2 minutes 100 பேர் பாக்குறாங்க வெப்சைட். ஸோ உடனே நான் பின்னாடி போய் எல்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த நாள் ஃபுல்லா 10 hours I was just on my desk doing the back end work, making sure everything is working. The third thing I realized is reduce friction. இது வந்து big mistake I made. First 1 hour EB1shadi நீங்க போயிருந்தா, you would have to go to EB1shadi, click on sign up, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும், ஒரு 30 seconds தான் இருக்கும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண, சப்மிட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் தான் it'll redirect to Unshackled. அதுக்கப்புறம் we realized after 2-3 hours அந்த ஃபார்ம் எதுக்கு வைக்கிறோம்? It's not necessary. So we removed the form. அதாவது டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணுன்றீங்க. அதாவது இப்போ ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஓகே இதை மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி இதை இன்னும் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா டக்குன்னு மாற்றுறதுக்கு கொஞ்சம் நிம்பிளாக இருக்கணும். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. அண்ட் நான் இன்னொன்று பண்ணேன். ஒன் டே பிஃபோர் த கேம்பெயின் நான் ஒரு 15 இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணேன். when I say influencer, people who have more than ஒரு 75,000 followers on Instagram. நான் எல்லாருமே மெசேஜ் பண்ணி கேட்டேன், ஹே நாங்க இந்த மாதிரி ஒரு ஜோக் லான்ச் பண்றோம் நாளைக்கு, கேன் யூ ப்ளீஸ் ஷேர் மை ஸ்டோரி நான் போட்டதுக்கு அப்புறம். ஸோ சில பேர் ஓகேன்னு சொன்னாங்க. நான் நெக்ஸ்ட் டே போட்ட உடனே ஃபர்ஸ்ட் 1 hourல எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி சொன்னேன், ப்ளீஸ் ஷேர் திஸ். ஸோ அவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. இட் ரியலி ஹெல்ப்ட். செகண்ட்லி, நாங்க ஒரு இமெயில் கேம்பெயினும் அந்த லிங்க்டின் போஸ்ட் போட்ட நெக்ஸ்ட் மினிட் we sent out emails to a few thousand people email listல. அந்த இமெயிலேயே நாங்க சப்ஜெக்ட் வந்து இட் வாஸ் சம்திங் லைக் வாட் இஃப் யூ குட் கெட் மேரிட் அண்ட் கெட் a green card. ஸோ நிறைய பேர் ஓப்பன் பண்ணாங்க, பார்த்தாங்க, ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 1 hour is critical. Like you have to do everything to get traffic in that first 1 hour, because அதுக்கப்புறம் அந்த ஆல்கரிதமே வைரல் ஆகிடும். நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஆனால் ஆப்வியஸாக இது வந்து எல்லா கேம்பெயினுக்கும் பண்ண முடியாதுல்ல. அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தினைக்கும் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வீடியோக்கும் பண்ண மாட்டீங்க. என்ன மாதிரி 1-2 வீடியோவுக்கு தான் சரி இது வேணும் அப்படின்றது தானே. யா கரெக்ட் தான். ஆப்வியஸ்லி எல்லா வீடியோக்கும் ஐ cannot go ask என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் ஷேர் திஸ். அது வந்து இட்ஸ் வெரி ஸ்பாமி. I've done this before for a few times. கிக்ஸ்டார்டர் யூஸ் பண்ணி நான் ஒரு கேம்பெயின் பத்தி பேசினேன் லாஸ்ட் வீடியோல. $50,000 ரைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் இது பண்ணேன். பட் எசென்ஷியலாக நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு புக் ஒன்று எழுதுனீங்க. அந்த புக்கை எழுதுறதுக்கே மற்றவங்க கிட்ட காசு வாங்கிட்டு தான் புக் எழுதுனீங்க, ரைட்? ஸோ எசென்ஷியலி கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, அவங்க வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் மாதிரியும் ஆயிடுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் புக் ரிலீஸ் ஆகும்போது அந்த புக்கையும் படிக்கிறாங்க, கரெக்டாக? ஸோ அதான் பண்ணீங்க. ஆனஸ்ட்லி நான் எதுக்கு அந்த கேம்பெயின் லான்ச் பண்ணேன்னா, பிராட்ஃபெல்ட்னு ஒருத்தர் சொன்னாரு, என்னால் இந்த ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, பட் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் கேம்பெயின் செட் பண்ணேன்னா I'll donate to the campaign. So that's the only reason I thought, okay, no, I really want Brad வந்து இதுல இன்வால்வா இருக்கணும். ஸோ அதுக்காக நான் கேம்பெயின் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன், செட் பண்ணேன். தேங்க்ஃபுல்லி ஒரு $50,000 ரைஸ் பண்ணோம். பட் இட்ஸ் குட், ரைட்? பிகாஸ் அதுக்கப்புறம் இன்னொரு $50,000 அந்த கிராண்ட் மூலமா எனக்கு வந்தது, எமர்ஜென்ட் வெஞ்சர்ஸ் கிராண்ட்னு. ஸோ நான் புக்கு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐ ஹேட் $100,000. நீங்க இப்போ 2 இது சொன்னீங்க, ரைட்? ஒன்று வந்து அந்த புக்கு, இப்போ இன்னொன்று வந்து EB1 ஷாதி, ரைட்? ஸோ இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி ஒர்க் ஆகாம இருந்திருக்குல்ல. ஆக்சுவலி I'll tell you an example. ஒரு 2 மாசம் முன்னாடி, ஒரு 1.5 மாசம் முன்னாடி நாங்க Unshackled கான்ஃபரன்ஸ் டிக்கெட்ஸ் லான்ச் பண்ணோம். ஒரு 6-7 வீக்ஸ் முன்னாடி நாங்க வந்து ஒரு 2 மாசமா அந்த பத்தி பேசிட்டு இருந்தோம் எங்களோட நியூஸ் லெட்டர்ல. எவ்ரி வீக் நாங்க சொல்லிட்டே இருந்தோம், ஹே கான்ஃபரன்ஸ் வர, டிக்கெட் ஓபன் பண்ண போறோம், வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 1300 பேர் வெயிட் லிஸ்ட் ஜாயின் பண்ணாங்க to be notified ticket launch பண்ண உடனே. அண்ட் ஸோ நாங்க அந்த லான்ச் டே வந்து we were excited. ஒரு 27,000 பீப்புளுக்கு இமெயில் பண்ணோம். என்னோட வீக்லி நியூஸ் லெட்டர்ல இருக்கிறவங்களுக்கு இமெயில் பண்ணோம். லான்ச் ஆயிடுத்து. லிங்க்டின்ல போட்டேன், இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். கடைசியில எவ்வளவு பேர், நீங்களே சொல்லுங்க எவ்வளவு பேர் வந்து டிக்கெட் வாங்கிருப்பாங்கன்னு. ரொம்ப கம்மியா தான் வாங்கிருப்பாங்க. இந்த மாதிரி நானும் நிறைய பண்ணிருக்கேன், பட் ரொம்ப கம்மியா தான் வாங்கிருக்காங்க. அந்த ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டேல 5 பேர் வாங்கினாங்க. Of the ஒரு 100,000 people who actually knew about this, 5 பேர் வாங்கினாங்க. And I'm very grateful for that, because நான் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட இதை பத்தி சொன்னேன். அப்போ அவன் சொன்னா, suppose let's say ஒரு 500 பேர் வாங்கியிருப்பாங்க, would you have liked that? Like, is that what you want? Because then we stop trying. When you see the gap is so high, அப்பதான் உனக்கு மோட்டிவேஷன் இருக்கணும், இதை எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்றதுன்னு. சோ அப்பதான் நீ வந்து நிறைய ட்ரை பண்ணுவ, லைக் கிரேசி ஐடியாஸ். அப்ப அதான் நான் யோசிச்சே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. வாட் இஸ் திஸ், லைக் இவ்வளோ பேர் வெயிட் லிஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க, பட் 10 பேர் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வீக்ல, அவ்வளவுதான், வேற யாருமே. சோ இந்த கான்ஃபரன்ஸ் நம்ம ஹோஸ்ட் பண்ணுமா பண்ணக்கூடாதா தெரியல, பிகாஸ் நாங்க நிறைய பேர் இன்வைட் பண்ணியாச்சு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃபரன்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது இன்னும் ஒரு 5 மாசம் தள்ளி இருந்தது. இப்போ கான்ஃபரன்ஸ் ஒரு 4 மாசம் தள்ளி இருக்கு இன்னும். ஸோ people வந்து they don't book tickets that advance, first of all. Number 2, it's a first time conference. So அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணது கூட தெரியல.
தேர்ட், அந்த வெப்சைட் நாங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது ரொம்ப கேவலமா இருந்தது. ஸோ அதுல போனாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நாங்க ஸ்லோவா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணோம். இன்னும் நாங்க நிறைய டிக்கெட் செல் பண்ணல. பட் இட்ஸ் ஓகே பிகாஸ் ஐ ரியலைஸ் it gives us a chance to try ipo. Like we will do everything we can do to spread awareness, tell people about the conference, make sure they understand what we can do for them. Adikapprumo we don't reach the goal na, it's fine. We tried our best, we didn't succeed. Very important lesson for me was when things don't go your way, நம்ம immediate reaction வந்து சோகமா இருக்கும். அது வந்து demotivating-ஆ இருக்கும். But it should be the opposite. அப்பதான் நீங்க யோசிக்கணும், இன்னும் எக்கச்சக்கமா நான் ட்ரை பண்ணலாம் இப்போ. தட்ஸ் தி பெஸ்ட் திங் எவர். ஸோ ஐ மீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சௌந்தர்யா, ரைட்? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஐ திங்க் பேஸ் ஒரு அடிப்படை அப்படின்றது மேபி ஸ்டோரி டெல்லிங் சொல்லலாமா, லைக் கதை சொல்வது அப்படின்றது சொல்லலாம், ரைட்? இப்போ இன்னவே மார்க்கெட்டிங் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம், அது எப்படி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இப்போ மார்க்கெட்டிங்லேயே B2B இருக்குது, B2C இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பண்ணுறது B2C, டைரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. பட் ஆப்வியஸ்லி B2C இஸ் மச் மோர் ஹார்டர். இதில் ஸ்டோரி டெல்லிங்ன்றது எவ்வளோ முக்கியம், அந்த ஸ்கில்லை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா நம்ம இது வரைக்கும் ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசிட்டு இருந்தோம். இப்போ I'm going to slightly shift to something that we all grew up on, which is சின்ன வயசுல தாத்தா பாட்டி கதை சொல்லுவாங்க, ரைட்? எஸ்பெஷலி எனக்கு வந்து என்னோட தாத்தா சின்ன வயசுல எவ்ரி நைட் வெராண்டால நான் உட்காந்து அவரு அந்த ஈஸி சேர்ல உட்காந்து he'll be telling some stories or the other of ஒரு மான்ஸ்டர் going up the hill or Tintin stories. And I came across this sentence lately, ஒரு beautiful quote. Fiction-na பொய், அது வந்து it's not real, it's not the truth. But the quote said something like, she learned the truth about the world by reading lies every single day. நம்ம இந்த மாதிரி ஒரு பொய்யான கதையை படிச்சு தான் ஒரு உலகத்தை பத்தி கத்துருந்தோம் சின்ன வயசுல. ஒரு மொராலிட்டினா என்ன, எது சரி எது தவறு, அதெல்லாம் கத்துட்டு இருந்தோம். என்னோட கரண்ட் புக் 1000 Days of Love, இது வந்து entirely fiction. நான் இது வரைக்கும் 2 புக் எழுதியிருக்கேன், Admitted, Unshackled. Both were non-fiction. அது ஆல்சோ வெரி எஜுகேஷனல் புக்ஸ். நான் வந்து ஒரு டாபிக் எடுத்து அதை பத்தி எழுதினேன், நிறைய ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி. பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்டையர்லி ஃபிக்ஷனா எழுதினேன். இதனால நான் நிறைய புக்ஸ் படித்தேன் ஸ்டோரி டெல்லிங் பேஸ் பண்ணி. Some names of books would be Writing Great Fiction by James Hines. ஒரு புக் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியோ புக் கேட்டு ஒரு 2 மாசம் over 2 months I heard it slowly every single day. Now I'm reading this book called The Idea by Eric Brock. இவர் வந்து ஒரு famous screenwriter Hollywoodல. There are 3 important notes on what makes a good story a good story. Number 1, you have to make the audience care about the hero. So audience வந்து ஒரு ஹீரோ கேர் பண்ணலனா the story is not fun at all. Let's think of a fun movie. படையப்பா, it's a movie that we all love, சின்ன வயசுல பார்த்திருப்போம். And அந்த ஒரு first 10 minutes you start caring about Rajinikanth because he's poor, he's working hard, everyone can relate to that, so you start caring about him. Number 2, you have to make the hero suffer like hell to get what he wants or she wants. So Padayappala, obviously they suffer a lot. அவங்களோட entire அந்த house வந்து it goes away, right? Someone comes and takes it, the dad dies, நிறைய நடக்கும், அதுல நிறைய சஃபர் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் he comes back up. பட் நம்மளுக்கு அதான் பிடிக்கும். we want to see the person on the screen suffer because அப்பதான் it feels like okay, நானும் சஃபர் பண்றேன், but it's okay, I'll be fine. If he is fine, I'll be fine. And third, you have to make the stakes life altering and very clear to everyone. So stakes na நீங்க தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. வாழ்க்கையே மாற்றணும் அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையே மாற்ற மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வரணும். Exactly. So you have to make the stakes life altering. ஒரு என்னோட லைஃப் மாறுற மாதிரி ஒரு மோமெண்ட் இருக்கணும் அந்த ஸ்டோரியில. அண்ட் அது கிளியரா இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு. What are the stakes here? I'll give you another example. Ratatouille ஒரு இங்கிலீஷ் மூவி இருக்கு.
அதை நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல நான் பார்க்கல. Now, if I tell you the concept, you will laugh. It's the story of how a rat wants to become a chef. That's the story. Okay. Okay? It's a famous Pixar movie, like one of the top 10 animation movies of all time. But when I say just the idea of the story, it's ridiculous. What, a rat wants to be a chef? That doesn't even make sense. But அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணுவாங்க that within 30 minutes, like, you want this rat to become the chef. It's because உங்களுக்கு தெரியுது அந்த ராட்க்கு அவ்வளோ பேஷன் இருக்கு அதுல. பட் அங்க ஸ்டேக்ஸ் வந்து, will this rat reach its ambition, the dream that it has or not? Storytelling as a whole, ஒரு ஸ்டோரி எழுதும்போது இந்த 3 principle follow பண்ணும். There's many more principles. I won't go into that, but I'll stop there. So, let's take that movie as an example. Okay. So, அந்த படத்தை எடுத்துக்கின்னு, ஓகே, அதில் இப்போ அந்த ஹீரோ நடிக்காம வேற யாராவது, இப்போ ரஜினிகாந்த் நடிக்காம வேற யாராவது நடிச்சிருந்தா அப்போ அவங்க என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? I mean, I am in that position இப்போ, because இப்போ என்னோட நாவல் 1000 Days of Love எனக்கு மூவி ஆக்கணும். தட்ஸ் மை ட்ரீம். இந்த நாவல் பேஸ் பண்ணி ஒரு மூவி லான்ச் பண்ணும். பட் நான் ஐ எம் a nobody. லைக் என்னை பத்தி யாருக்குமே தெரியாது. நம்ம பாட்காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் எஸ்பெஷலி ஒரு ஸ்டோரி டெல்லரா யாருக்குமே தெரியாது. எல்லாருமே என்ன புக்ஸ் வந்து படிச்சா, ஓகே ரைட்டர், இமிகிரேஷன் பத்தி தெரியும், மாஸ்டர்ஸ் படிக்கணும்னா தெரியும், அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு. ஸோ எனக்கே இது புது டெரிட்டரி. Now, I've been talking to a lot of producers and actors and just people in the film industry or last 6 months. Eppo chance kadikudho, I try to talk to them. Whatever you may say, you need money. Either you invest the money or you go out there and find a production fund, development fund. But money, it comes in stages. First, you need enough money to just develop a script. Is the base money. Develop a script. And then find ideally or a producer. Adukaprom, the producer will put together the director, cast, actors, ellame avanga potupanga. And on the movie budget, let's say you have $1 million. You should only use 300,000 or 400,000 for the actual movie, because you need or $500,000 for just marketing. Even for Rajinikanth, on the stage kuda, you need enough money to market, because there's so much noise out there. There's a few examples of movies which movie budget romba chinna budget, but movie one day became a huge success. One such movie, actually, I think Malayalam movie is Manjumal Boys, and the movie budget was 8 crore, which is not a huge budget, but then it sold tens of crores. I don't know, but it sold a lot of tickets. So now I haven't figured it out, is my point. Now I'm still in that initial stage and I'm thinking, how do I make this happen? How do I get the money for this? And if nothing works out, now I'll go back to crowdfunding. இப்போ crowdfunding போறேன்றீங்க, அது ஏன் ஸ்டார்டிங்கே crowdfunding போக கூடாது? Would that not be easier? நீங்க அந்த புக் மெத்தடே ஏன் ட்ரை பண்ண கூடாது? Because உங்களுக்கு you've also built an audience, right? அதுல இருக்கிற சேலஞ்ச் என்ன? Because நிறைய காசு தேவை இதுக்கு. ஒரு நல்ல குவாலிட்டி மூவி, இஃப் யூ வாண்ட் அ குட் ஆக்டர், அவங்களுக்கு பே பண்ணும். ஸோ நான் I would need to raise ஒரு $2-3 million easily. I just don't know if I can do that. And the confidence in no illa. And also, I feel like this is what production funds are set up for. Or Sun Films or X Films, Y Films, they're set up to do something like this. The third reason is just that I'm a writer, I'm not a producer. And I don't want to be. And a producer on the interest line. Now, I want to keep writing stories and find someone who can work with me to turn that into scripts. So now I'll try that method first. It's an easier way. Mudiyalana, I'll try to fundraise at least over $1 million, raise panni some sort of movie try பண்ணுவேன். அப்போ எப்படி ஒரு நல்ல சிஸ்டம்ஸ் திங்கர், லாஸ்ட் பாட்காஸ்ட்ல சொன்னீங்க ஐ எம் a systems thinker அப்படின்னு. ஓகே, சோ அந்த சிஸ்டம்ஸ் திங்கிங்கை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? I'm just first checking what is the definition of systems thinking nu paakren, because idoriko I've never seen it. I just always think about it that way. It says a systems thinker is someone who is able to look at a complex system and consider its interconnectedness, not just its isolated components. So now I think of myself as a systems thinker when it comes to, let's say you come and tell me, hey, I want to write a book, give me advice. எப்படி எழுதலாம் ஒரு புக்கை? என்னோட மைண்ட் இமீடியட்டா it will go into breaking down that big goal of writing a book. அது ஒரு மவுண்டன் கிளைம் பண்ற மாதிரி ஒரு கோல், பெரிய கோல். Obviously no one can do that in one day or even 1 week or 1 month. So you have to break it down. So immediately I'll start seeing all of the subtasks and subtasks and subtasks.
So I think that's how I think about it as systems thinking. Or if you come and say, I want to launch a marketing campaign, எனக்கு ஒரு 1 million people reach பண்ணும் இந்த ஒரு specific causeக்கு எப்படி பண்றது? I just think I break down things, and இது specifically came to me because of using Notion a lot. 2019 I came across Notion. அப்போ Notion was very small compared to right now. Right now it has some 100 million users or more. அப்போ it probably had 1 or 2 million. Not many people. Notion வந்து எல்லாமே லெகோ பிளாக்ஸ் மாதிரி. உங்களுக்கு லெகோ பிளாக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். நீங்க இந்தியால அவ்வளவு பாப்புலர் கிடையாது. இல்ல நல்லா பாப்புலர். லைக் யூஎஸ் நிறைய பாப்புலர். நல்லா பாப்புலர். Notion வந்து எல்லாமே லெகோ பிளாக்ஸ். சோ நீங்க they'll give you all the blocks. நீங்க என்ன வேணா பில்ட் பண்ணலாம். You can build a small house, big skyscraper, office building, anything. So நான் வந்து Notionல ஒரு entire learning management system build பண்ணிருக்கேன். Notion வச்சு entire company or database build பண்ணிருக்கேன். ரிலேஷனல் டேட்டாபேஸ் பில்ட் பண்ணிருக்கேன். நிறைய பண்ணிருக்கேன் அதை வச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு கேம்பெயின் ரன் பண்ணீங்கல்ல, அந்த EB1 ஷாதி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குமே நோஷன் யூஸ் பண்ணீங்களா? Absolutely. Yeah, I use Notion for everything. I can even show my Notion if you think that's valuable. No, I think it will be very valuable. If you come chingna, it will be amazing. This is my main Notion page. So everything is categorized into this. Let me show you an interesting. It's a fun thing to show. I came up with something called Jar of Memories a long time ago. Rajesh, என்னோட மென்டரோட உட்கார்ந்து ஒரு நாள் பேசும்போது we thought, what if every week நீங்க வந்து you can bottle memories. ஒரு memories every week we keep having, but we lose track. We don't remember it. So what if I could track all of the memories in one place and set reminders? So I'll show you some memories from 2021, let's say. Spoke at Navitas Business Conference as a keynote speaker. This was in 2021 as a memory. Oh, visiting Rajesh for the first time. Very important memory for me. First time Nanu Rajesh meet panadhu July 24th, 2021. You see how it's set a reminder? So in the version July 24th, it will remind me saying, hey, 4 years ago you met Rajesh for the first time. Now I'll go send Rajesh a message. Rajesh, happy 4th anniversary of us meeting. So in the nariya memories I began storing. So let's say I go into one of these people's pages. Ilanjaran, என்னோட friend. அந்த பேஜ் உள்ள போனா அவனோட பர்த்டே இருக்கும், பர்த்டே ரிமைண்டர் நெக்ஸ்ட் இயர் இருக்கும் எனக்கு. ஸோ ஐ டோன்ட் ஃபர்கெட். இந்த மாதிரி ஒரு என்டையர் சிஸ்டம் நான் பில்ட் பண்ணேன். ஸோ ஐ கேன் கீப் ட்ராக் ஆஃப் பீப்புள், மெமரிஸ் அண்ட் தேங்க் பீப்புள். 1 year கழிச்சு ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஐ வாண்ட் டு ரிமெம்பர் தட் அண்ட் தேங்க் them. So that's an example of a system. இதுவும் காமிச்சீங்களா? Can you show that அந்த EB1 ஷாதி கேம்பெயின் காமிக்க முடியுமா? Yes. Now I'm not quite sure exactly நாங்க எதுக்கு பண்ணோம். I don't think we had a page for just the campaign, but I'll show you this other thing we have. We have a page called marketing, and either we wrote down 17, actually 20 or 24 marketing ideas எழுதிருப்போங்க. And each idea is things like promote in local non-Indian communities, promote in relevant online event forums. Suppose I open panna, there'll be notes under each idea. What is the outcome here? What is the email template for it? So in the mari we first write down all the experiments we want to try. Adukaprom we go ahead and start trying one by one to see what works. இப்போ நீங்க காமிச்சீங்கல்ல, இப்போ அந்த கான்ஃபரன்ஸ் இது ஒவ்வொரு டாஸ்க் போடுறீங்க, அந்த டாஸ்க் நிறைய இருக்கு. இல்ல நீங்களே எழுதுறீங்களா, இல்லனா you have other people உங்களுடைய EA அந்த மாதிரி they help you out? எப்படி அது? I mean, whatever I showed you நான் தான் பண்ணேன், வேற யாரும் பண்ணல. But எப்படி சொல்றது, I delegate a lot of work. I have a full-time executive assistant who has been working with me for now 3 months full-time, 6 months part-time. He's very good. He takes care of 100 different small tasks every week and many big tasks as well. And Unshackled, இப்போ டீம்ல வந்து almost 22 பேர் இருக்காங்க. Everyone has their own responsibilities. என்னோட மார்க்கெட்டிங் டீம்லயே 3 பேர் இருக்காங்க full-time இப்போ, who focus on in the conference. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேற எங்கேயாவது ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசணும், இல்லைனா வந்து ஐ நீட் டு மீட் வித் சம்படி அப்படின்னா திரும்ப அந்த ஃபுல் புக்கை படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்னோட நோட்ஸ் படிச்சாவே போதும். நான் Absolutely. ஸோ எழுதி வச்சுட்டு என் பிளாக்லயும் பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஸோ எனிபடி கேன் ரீட் இட். பட் யார் படிக்கிறாங்களோ இல்லையோ எனக்கே அது யூஸ் ஆகுது. ஏன்னா வந்து நாளைக்கு வேணுமா தேடும் போது அந்த புக்கை தேடி அந்த மாதிரி பண்றேன். I'll actually show you a device. இது வந்து recently I got this called Claude AI. Literally all it is இதான் actual device. ஒரு வாட்ச் மாதிரி நீங்க போடலாம். So I can wear this watch anytime I want, and நான் இப்போ I can touch. இப்போ recording ஆரம்பிச்சிடுது. Now I can start talking to this, saying,
hey, I just got out of a meeting with Karthik or podcast with Karthik. I had the following ideas for conference. Make sure to record the following idea 1, 2, 3. Thank you. சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணா இது வந்து இதுவே சம்மரைஸ் பண்ணி கிளவுட்ல போட்டுரும். ஸோ நீங்க யூ டோன்ட் ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் த ஒர்க் எனிமோர். எழுத வேணாம். அதான் எனக்கு வந்து இட்ஸ் நாட் இட்ஸ் சேட் ஃபார் மீ பிகாஸ் நான் ஐ திங்க் பீப்புள் ஷுட் ரைட். ரைட்டிங் இஸ் a fantastic way to think. It's a slow way to think. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு காமிச்சிங்கல்ல, அது வந்து நீங்கள் எழுதுறீங்களா இல்லைனா வந்து இது மாதிரி யூ ஜஸ்ட் டாக் டு ஏஐ? பிகாஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது எல்லாமே டேட்டா பேஸ் தான். ஸோ அதை நான் எழுதினேன். பட் ஐ வில் ஷோ யூ வாட் ஐ ஹவ் யூஸ்ட் ChatGPT ஃபார் ஸ்பெசிஃபிக்லி லைக் எழுதுறதுக்கு. ஸோ நான் வந்து இப்போ ஆடியோ பென் ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன். திஸ் எசென்ஷியலி ஃபோன்ல எழுதிருக்கும். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபோன் எடுத்து இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேச ஆரம்பிக்கும். நீங்க பாட்டு பேசிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண உடனே இட் வில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங், அப்லோடிங் அண்ட் டிரான்ஸ்கிரைபிங். நான் இதை வந்து நோஷன்ல போட மாட்டேன். நான் ரோம் ரிசர்ச்னு ஒன்னு யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட் டைம் சொன்னீங்க நினைக்கிறேன். ஆக்சுவலா அதையும் காட்டிங்கன்னா நல்லா இருக்கும் பிகாஸ் ஐ வாண்ட் டு செக் இட் அவுட். பட் அப்சல்யூட்லி இது ஆக்சுவலி என்னோட ரோம் பேஜ் ஆன் தி புக் தி ஐடியா. நான் இந்த புக் வந்து 2 வாரமா படிச்சுட்டு இருக்கேன். இங்க நான் நோட்ஸ் எடுத்துட்டே இருப்பேன். என்ன படிக்கிறேனோ இங்க வந்து நோட்ஸ் எடுப்பேன். ஸோ நான் இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த 3 important notes on what makes a good story இங்கே இருக்கு. நான் இது யோசிக்க வேணாம், திருப்பி படிக்க வேணாம். இது அந்த ரோம் டூல்ல பண்றீங்க. இது இப்போ நீங்க காமிக்கிறது வந்து ரோம் டூல், ரோம் ரிசர்ச். This is my Rome second brain. இது வந்து this is where you can see everything. Look at this, like every dot நீங்க பாக்குறது it's one note in my room. Okay. சில டாட்ஸ் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 28 lessons on my 28th birthday பார்க்கலாம். இது டைப் வந்து சீட்லிங் இருக்குல்ல. சோ இதான் என்னோட மெட்டா டேட்டா. அப்படின்னா நானே சும்மா ஒரு நாமென்க்ளேச்சர் மாதிரி எழுதினேன். சீட்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவுட் தேர், ஐம் காப்பிங் அண்ட் பேஸ்டிங். என்னோட நோ திங்கிங் ஃப்ரம் மை செல்ஃப். ஒரு லீஃப்னா இன்ஃபர்மேஷன் காப்பீட், பட் என்னோட வார்த்தையில நான் எழுதியிருக்கேன் அதை பத்தி. அந்த லைக் ஒரு புக் படிக்கிறேன், பட் இட்ஸ் மை version of what I read. These are my own ideas of 28 lessons on my 28th birthday. இந்த 28 lessons on your 28th birthday, right? இது வந்து நீங்க சொன்னீங்களா எழுதுனீங்களா? நான் எழுதுனீங்க. Okay, you wrote. Okay. And இங்கேந்து let's say I can go to date July 31st. July 31st என்ன நடந்தது பார்க்கலாம். ரோம்ல வந்து எல்லாமே லிங்க் இருக்கு இப்போ. July 31st தான் நான் இந்த புக் படிக்க ஆரம்பிச்சேன். Wild by Cheryl Strayed. இந்த புக்ல இப்போ எவ்வளவு நோட்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நான் எழுதினது. நோட்ஸ். அப்ப நீங்களும் எழுதி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் எழுதுனது. ஆமா, என்னோட தாட்ஸ் வரும். என்ஜாய் திஸ், ரெட் திஸ் ஓவர் a good 2 months, took longer than needed. So இங்கேந்து I can jump to books. எல்லா புக்ஸ்மே நான் படிச்சது இங்க இருக்கும். இங்கேந்து I can jump to on writing and then jump to Stephen King. So you see how I can easily jump from one thing to another. Actually very interesting, right? So இப்போ இதுக்கு வந்து நீங்க இன்புட் பண்ணணும். நீங்க எழுதலனா obviously ரோம்ல இருக்காது, right? So நீங்க வந்து you have to make an effort to write. It takes time for you to see the result. நீங்க day 1 ரோம் யூஸ் பண்றீங்க வச்சுக்கோங்களேன், no result will be there. You go there, create one page, write something, அவ்வளவுதான். It's just a page. But let's say 1 yearக்கு you do this every single day for 365 days. நீங்க ப்ராப்பரா மெட்டாடேட்டா ஆட் பண்றீங்க, எல்லாத்துக்கும் ஹேஷ்டேக் ஆட் பண்றீங்க. இதெல்லாம் பண்ணி 1 yearக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ no idea will be separate. So let's say one day in the future I want to write an article on Indian history, for example. So now I can go to the Indian history page and see everything I wrote over the last 10 years about Indian history. Every single idea captured in one place easily. How many thoughts we have every single day, right? Some estimates say it's some 80,000 thoughts we have every single day. But நம்ம எதுவுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அதுல அந்த தாட்ஸ்ல எவ்வளவு நல்ல ஐடியாஸ் வருது. So if I just spend over 10 minutes a day capturing one idea, in 365 days, it's like hundreds of ideas I can start recording. So அப்ப phoneல தான் எழுதுவீங்களா இல்ல you use your laptop? எதுல எழுதுவீங்க? Both. நான் suppose laptop கிட்ட இல்லனா ரோம் போன்லயும் இருக்கு. So நான் உடனே போன் எடுத்து எழுதிடுவேன். And நீங்க போன்ல டிக்டேட் பண்ணலாம் ரோம்க்கு. So அங்க போன் போயிட்டு or laptopல டிக்டேட் பண்ணலாம். I press a button and I start talking. I don't have to write. So that's possible. Okay, Soundra, very interesting. Okay, actually நான் உங்களை பத்தி if I want to read or if I do something, right? I mean, I discover new things. Okay, நான் ஆக்சுவலாக ஒன்று பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து சந்திரா அண்ட் என்ஆர் நாராயணமூர்த்தி 2 பேர் இருக்காங்க. அவங்க நடுவில் நீங்கள் இருக்கீங்க, ரைட்? ஸோ ஐ வாஸ் வெரி வாஸ் வெரி
cool. Okay. So அது வந்து during your graduation, right? So அப்பதான் வந்து you got that opportunity, or how's that? Chandra, Son's chairman, முன்னாடி TCS CEO, and NR Narayanamurthy Infosys, right? So that was அது வந்து ஒரு பெரிய மூமெண்டா இருந்திருக்கும்ல. It was a big moment. இது வந்து என்னோட NIT Trichy graduationல நான் எனக்கு கோல்ட் மெடல்னு கிடைச்சது. அது வந்து they give it to the highest GPA இருக்கிறவங்களுக்கு. அப்போ I walked the stage, got this medal from them, and நான் வந்து I was just telling myself, don't fall down, கீழே விழாத, பார்த்து நட. அதானே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ. பட் சில பேர் வந்து சின்ன வயசுல ரொம்ப நல்லா படிப்பாங்க, ஓகே, அதுக்கப்புறம் they kind of slow down, right? சில பேர் வந்து படிக்கவே மாட்டாங்க, அதுக்கப்புறம் they really outshine. சில பேர் நல்லாவும் படிப்பாங்க, அதே மொமெண்டம்ல they keep going, right? So அது எப்படி, அதுக்கு என்ன மாதிரி, you want to share, like how do you keep going? நான் I wish I did things differently காலேஜ்ல. நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டூடியஸா இருந்தேன், எல்லாத்துலயுமே லைக் டாப் ரேங்க் டாப் கிரேட் வாங்கினேன். பட் நான் பண்ணது வந்து தப்பான ரீசனுக்காக நான் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ ஒரு நிஜமாலே கியூரியாசிட்டினால படிக்கல, நான் கிரேட் வாங்கணுங்கிறதுக்காக படிச்சேன். அண்ட் அலாங் தி வே ஆப்வியஸ்லி நான் ஐ லேர்ன் சம் திங்ஸ், பட் இட் கேம் ஃப்ரம் த ராங் சோர்ஸ், ராங் மோட்டிவேஷன். ஆல்மோஸ்ட் 3-4 years ago தான் எனக்கு புரிஞ்சுது. கொலம்பியாலேருந்து கிராஜுவேட் பண்ணி ஒரு 1 yearக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, oh my god, ஒரு 10 years of school வேஸ்ட் பண்ணிருக்கேன். லைக் 4 years high school, 4 years college, 2 years 11th 12th. லாஸ்ட் 10 years வந்து நம்ம என்ன பண்ணோம், லைக் என்ன படிச்சோம் எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ எப்படி யூஸ் பண்றோம் அதை. பட் ஒன்லி ஆஃப்டர் ஐ குவிட் எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் இப்போ டெய்லியுமே ஐ வேக் அப், ஐ ஃபீல் எக்ஸைட்டட், லைக் இவ்வளோ டைம் இருக்கு இன்னைக்கு, இதை வச்சு என்ன பண்ணலாம். ஐ கான்ட் பிலீவ் எனி ஒன் வாண்ட்ஸ் டு வேக் அப் அண்ட் பி லைக், நான் ஐம் கோயிங் டு waste today. I have no ambition, no motivation, nothing. It's not true. Even people who say, oh, I don't think I have any ambition, they're probably just underconfident. அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. பட் நம்ம எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க even if you admit or not, we all have some interest or the other. But I think some of us are more risk-taking early on to follow that interest. And some of us are not privileged enough to take risks because நம்ம financial situation, they don't have enough money. So they can't just quit their jobs and do what they want. If you had met me 5 years ago, I was an extremely lonely, depressed girl. Now, sometimes I would just wake up and feel like I don't want to get out of bed. I feel no excitement about today. But it changed slowly with 5 years. And many things happened, right? It's not just quitting job. There was one big thing, but I met Rajesh. He was a big turning point in my life, and met many other people. Now, I became closer to my parents. I began exercising. Now I began to meditate, which I do on and off. Daily mail, but now I do it on and off. So 100 different small things happened for me to slowly become like this. That's why when people come and tell me, hey, I have no motivation, எனக்கு எதுவுமே பண்ண மாதிரி தோணல, என்ன பண்றது? My first response is, be kind to yourself. Because there is a reason நீ இது மாதிரி ஃபீல் பண்ற. உடனே don't be like, நான் யூஸ்லெஸ், நான் வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது, அது மாதிரி யோசிக்காத. And secondly, look at your environment. Are you around people who support you? Are you in a place where you're able to go out there and work? And then start making very tiny changes. Like big changes தேவையில்லை நம்மளுக்கு. We all think we need to quit our jobs to do what we want. It's not true. You can make some very small changes where you are. Yeah, it's not one or the other. It's everything together. Yeah. It's like a poem. Yeah. It's not one or the other. It's everything together. Yeah, that's another. சௌந்தர்யா, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உரையாடல் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. நிறைய கத்துக்கணும். ஆடியன்ஸ் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சௌந்தர்யா. Thank you. நன்றி.